இப்போ பசங்களுக்கு இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு எல்லாம் செல்லு அது மாதிரி அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் பண்ணாங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இவங்க சமூகத்தில் ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஆட்களாக வளர்றது. அகத்தியர் அடிமுறை வர்மக்கரி தற்காப்புகளை பாசனம் இருக்கிறோம். இது கரூரில் மல்லர் கம்பம், மல்லர் கயிறு, அடிமுறை, களரிப்பேட்டியை சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி புளியூர்லேயும் ஒரு கிளாஸ் நடந்துருக்குது. அங்கே சிலம்பத்துலேருந்து பாரம்பரிய கலைகள் எல்லாமே, அந்த வாழ்க்கலை, களரிப்பேட்டு, கிராமிய நடன கலைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது எதுக்காக இப்போ பசங்களுக்கு இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு எல்லாம் செல்லு அது மாதிரி அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் பண்ணாங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இவங்க சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரிய ஆட்களாக வளர்றதுக்கோசம் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கராத்தே இதெல்லாமே இதுலேருந்து பிரிஞ்சு போன ஒரு கலை தான். அதில் முக்கியத்துவம் காட்டுறவங்க இதுலேயும் கொஞ்சம் முக்கியத்துவம் காட்டினாங்கன்னா இது கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அந்த மல்லர் கம்பம்லாம் ஏறி பண்ணும்போது உடம்புக்கு அவ்வளோ வலுவாக இருக்கும். இதெல்லாம் சோழர் காலத்துலேருந்து அந்த மல்லர் கம்பம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சிலம்பம், அடிமுறையெல்லாம் அகத்தியர் அவங்கெல்லாம் கட்டமைச்சு கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ இந்த அடிமுறை நாங்கள் கன்னியாகுமரியில் போயிட்டு அந்த சிலம்பம், அடிமுறையெல்லாம் லெமோரியா தற்காப்பு கலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போய் படித்தது. அதுக்கப்புறம் களரிப்பேட்டு எல்லாமே கேரளா, திருச்சூர், பாலக்காடு, ஆலப்புழா அங்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தது. அப்புறம் மல்லர் கம்பம் விழுப்புரத்தில் நல்லா புகழ் பெற்றிருக்கு. மல்லர் கம்பம் பிறப்பிடமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கற்றுட்டு வந்தவங்க தான் விசுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் இப்போ பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.